ஆதியிலே இருந்தவருக்குள் இருந்தது எது? நேம் எழுதிட்டீங்களா? இயேசுவை அறியாதது எது? எழுதிட்டீங்களா? மூணாவது கொஸ்டின், நீ எனக்கு பின் சென்று வா என்று இயேசு யாரை அழைத்தார்? இயேசு எதை உவமையாக ஆலயத்திற்கு பேசினார்? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். விசுவாசமாய் இருக்கிறவன் டேஸ் உடையவனாய் இருக்கிறான். குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் டேஸ் உடையவனாய் இருக்கிறான். இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் எதன் அருகே அமர்ந்தார்? பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் எதன் அருகே அமர்ந்தார்? இடையில ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின், எந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொல்றோம். டவுட்னாலும் வச்சுட்டு எந்த கொஸ்டின் கேளுங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் எத்தனை காலம் செல்லும்? அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் எத்தனை காலம் செல்லும்? இயேசு செய்த 4வது அற்புதம் எது? பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தவன் எத்தனை வருடம் வியாதியாய் இருந்தான்? யார் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள்? யார் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள்? 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று கூறியவன் யார்? 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று கூறியவன் யார்? 14வது கொஸ்டின், சீசர்கள் பெருங்காற்று அடித்து கடல் கொந்தளித்த போது எவ்வளவு தூரம் தண்டு வலித்து போனார்கள்? என்ன பண்ணலாமா? 16வது கொஸ்டின், எது மெய்யான போஜனம், எது மெய்யான பானம்? ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? திரும்ப கற்பீட் பண்ற. 10வது கொஸ்டின், அவளே வேணாம் சொன்னீங்களா? கொஸ்டின் தப்புனீங்களா? ஜனங்களுக்காக ஒரே மனுஷர் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? அவர் பேர் சொன்னவன் யார்? பாதி பண்டிகையின் போது இயேசு எங்கு சென்று உபதேசம் பண்ணினார்? பண்டிகையின் போது இயேசு எங்க போய் உபதேசம் பண்ணினார்? திபேரியா கடற்கரையில் எத்தனை சீசருக்கு இயேசு வெளிப்பட்டார்? பேர் தேவையில்லை, எவ்வளவு நம்பர்ஸ் மட்டும். திபேரியா கடற்கரையில் எத்தனை சீசர்களுக்கு இயேசு வெளிப்பட்டார்? பதினெட்டாவது கொஸ்டின், ரபூனி என்ற சொல்லின் அர்த்தம்? ரபூனி என்ற சொல்லின் அர்த்தம். வெள்ளை போலமும் கரிய போலமும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவன் யார்? இரவில் வெள்ளை போலமும் கரிய போலமும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவன் யார்? யூதருடைய ராஜா வாழ்க என்று சொல்லி அடித்தவர்கள் யார்? 20வது கொஸ்டின், யூதருடைய ராஜா வாழ்க என்று சொல்லி அடித்தவர்கள் யார்? எதன் வழி நியாயம் செய்யுங்கள் என்று மக்களிடம் கூறினார். பிலாத்து இயேசுவை எதன்
பாவத்தை குறித்தும் டேஷ் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்தும் டேஷ் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் மகிமைப்படுவது யார்? 23 23rd question. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் மகிமைப்படுவது யார்? நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் டேஷ் டேஷ் 3 வார்த்தை வரும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே என் கால்களை கழுவக்கூடாது என்று இயேசுவிடம் கூறியது யார்? பிலிப்பின் ஊர் எது? பிலிப்பின் ஊர் எது? Question number 26 question. இருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று இயேசுவிடம் அழுதது யார்? என்னப்பா ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று இயேசுவிடம் அழுதது யார்? வெயிட் பண்ணலாமா? 28. எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது எந்த காலம்? எந்த காலம்? 29. எதன் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான்? பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மெய்ப்பனாய் இருப்பான். எதன் வழியாய்? அந்த எதற்கு கேஸ் கூட போட்டுக்கங்க. ஆனா சொல்லலாமா? குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவனை யார் நம்பாமல் இருந்தார்கள்? குருடனாய் இருந்து பார்வை அடைந்திருப்பாங்கல்ல, யார் நம்பாமல் இருந்தார்கள்? இது லாஸ்ட் क्वेश्चन. குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவனை யார் நம்பாமல் இருந்தார்கள்?